வணக்கம். கேள்விக்களம் தொடர்கிறது. நேற்று புதுக்கோட்டையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எப்படியாவது திமுக அரசை வீழ்த்தியே தீர்வோம் என்று ஒரு சூளுரை செய்திருந்தார். அதற்கு எதிர்வினையாற்றிய திமுக கூட்டணி கட்சிகள் 1000 அமித்ஷா வந்தாலும் அது சாத்தியமில்லை, அந்த கனவு நிறைவேறாது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் கடைசியாக பாஜகவுக்கு எதிராக வலுவாக இருக்கக்கூடிய பிராந்திய கட்சி தலைவர்களில் முக்கியமாக இருக்கக்கூடியது ஒன்று திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின். மேற்கு வங்கத்தில் எப்படி மம்தா பானர்ஜியோ அதேபோல் கேரளாவில் பினராயி விஜயன் போல மிக முக்கியமான பாஜகவுக்கு எதிராக அரசியல் முன்னெடுப்பு செய்யக்கூடிய முக்கிய தலைவர்கள் தேசிய அளவில் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆகையால் நேற்று பேசிய பொழுது பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் தான் எங்கள் இலக்கு, எப்படியாவது திமுக அரசை வீழ்த்தியே தீர்வோம், ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்துவோம் என்று சூளுரை செய்திருக்கிறார். எப்படி வீழ்த்தப் போகிறது பாஜக? துடிக்கிறதா பாஜக? என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள்? இதைத்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார்கள் விடுதலை சிறுத்தையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு சிந்தனை செல்வன், திமுகவிலிருந்து டாக்டர் சஃபி சலைமான், பாஜகவிலிருந்து அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகமாறன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஜெயபிரகாஷ், சொன்னது போல 3 முக்கிய தலைவர்கள், ஒன்று மேற்கு வங்கத்தில் இருக்கார், இன்னொன்று முதலமைச்சர் ஸ்டாலின், பினராயி விஜயன். பிராந்திய கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், பாஜகவுக்கு எதிராக அரசியலை முன்னெடுப்பு செய்யக்கூடியவர்கள். ஒரு இலக்காக நிர்ணயிச்சிருக்கீங்க. என்ன யூகம், என்ன உங்களோட நம்பிக்கைக்கான காரணம் என்ன? முதலமைச்சர் வீழ்த்திய தீர்வோன்னு அமித்ஷா அவர்கள் சூளுரைப்பதற்கான காரணம் என்ன? இது வரைக்கும் நாங்கள் 1980 கட்சி ஃபார்ம் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 56.1% எம்எல்ஏஸ் இந்த நாட்டில் பிஜேபி என்டிஏ எம்எல்ஏஸ் தான். ஓகே, அரௌண்ட் 2315 எம்எல்ஏஸ் அவுட் ஆஃப் த டோட்டல் 4213 எம்எல்ஏஸில் இருக்கும். ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வியூகம் மோடிஜிக்கிட்டேயோ அமித்ஷா கிட்டேயோ இந்தியாவில் நாங்கள் 1980 இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் இன் பவர், இல்லை 45 இயர்ஸில். அண்ட் நவ் இப்போ நாங்கள் ரூல் பண்ணுறது கிட்டத்தட்ட 19 ஸ்டேட்ஸை ரூல் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக எலெக்ஷன்ஸ் எங்களால் எப்படி வின் பண்ண முடியுங்கிறது வியூகங்கள் வகுக்கிறதுல மோடியோ அமித்ஷாக்கு ஈக்குவலாக உலகத்துலேயே ஒரு கட்சி இருக்கான்னு தெரியாது. பட் வி கீப் வின்னிங், அதுதான் எங்களுடைய ஃபார்முலா. இங்கே டிஎம்கேவுடைய இது ஒரு கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 5 இயர்ஸ், 5 வருஷமாக அவங்களுடைய ஃபெயிலியர்ஸை தான் நாங்கள் மக்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி அதை கொண்டு போகிறோம். எப்படி எங்களுடைய மெயின் டார்கெட்டே என்னென்னா, இப்போ இருக்கிற திமுக 2 விதத்தில் அவங்க ஃபெயிலியரை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். இது எங்களுடைய ஒப்பீனியன், சரியா? ஒன்று அவங்க மதவாத கட்சியாக மாறிட்டாங்க. திமுக மதவாத கட்சியாக மாறிட்டாங்க, அது ஒரு பாயிண்ட்டு. அதை எலாபரேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். செகண்ட் இந்த 5 வருஷத்தில் அது ஒரு மினி அண்ணா திமுக ஆயிடுச்சு. இப்போ செந்தில் பாலாஜி 39 தொகுதிக்கு இன்சார்ஜு, சேகர் பாபு 10 தொகுதிக்கு இன்சார்ஜு, அனிதா ராதாகிருஷ்ணன் 20 தொகுதிக்கு இன்சார்ஜு, அவங்களுடைய முத்துசாமி அவங்க தொகுதியில் ஒரு 30 தொகுதிக்கு இன்சார்ஜு. இப்படி அண்ணா திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே தான் இப்போ திமுக நடத்துகிறதுனால ஒரிஜினல் திமுகவில் இருக்கிற பொன்முடியோ துரைமுருகனோ ஐபிஓ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அது கட்சியில் இந்த தலைவர்கள் மட்டும் அல்லாமல் கீழே இருக்க கட்சிக்காரங்களுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்குது. பாயிண்ட் 2. இந்த உதாரணம் பாஜகவுக்கு பொருந்தாதா? மேற்கு வங்கத்தில் மினி டிஎம்சி ஆயிடுச்சு, சுவேந்து அதிகாரி தான் அந்த மாநில கட்சியினோட எதிர்கட்சி தலைவராக இருக்காருன்னு சொன்னால் அது இது பொருந்துமா? அது 100%. ஏன்னா நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ஃபாலோ பண்ணுறது தான் எங்களுடைய விக்ட்ரி. எங்களுடைய ஸ்கோர் கார்டு தான் எங்களுடைய அனாலிசிஸ். ஓகே, இப்போது அவங்க பிஜேபிக்கு ஜாயின் பண்ணி பிஜேபியை நாங்கள் டிஎம்சி எதிர்க்கிறோம். ஆனால் அங்கே 2 அந்த கட்சி இருந்தது, காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட். அந்த 2 கட்சியும் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு பிஜேபின்னு ஒரு கட்சி உள்ளே அது 36 இயர்ஸாக கம்யூனிஸ்ட் ரூல் பண்ண ஒரு ஸ்டேட், அதையே நாங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். மூணாவது சார், கலைஞர் இருக்கும்போது இருந்த திமுக கிடையாது. இது வெறும் சித்தரஞ்சன் சாலை திமுகவாக மாறிடுச்சுங்கிறது தான் எங்களுடைய கூற்று. கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், வெதர் இட் இஸ் காங்கிரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விசிகே எவ்வளவோ லாயலாக இவங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. அவ்வளோ லாயலாக ட்ராவல் பண்ணுறவங்க 2009 ஆட்சியில் இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க காங்கிரஸ் ஒரு ஆட்சி செய்யும்போது
அவ்வளோ லாயலாக ட்ராவல் பண்ண அவருக்கு ஒரே ஒரு மந்திரி பதவியை கூட அளிக்காமல் ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஒரே ஃபேமிலியில் 2 பேருக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க 2009 to 14. மிஸ்டர் மதுரையில் அவங்க பிரதருக்கும் இங்கே மிஸ்டர் மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும். ஆனால் அவங்கள அலையன்ஸ் பார்ட்னர்ஸை அப்படியே கட் ஷார்ட் பண்ணுறது. இப்போ 133 எம்எல்ஏ இருந்தும் ஒரு மந்திரி பதவி கூட அவங்களுக்கு கொடுக்கல. முந்தி இருந்த அந்த கட்டமைப்பு வேறு. இன்றைக்கி வெறும் திருமாவளவனும் அவர்கள் மட்டுமே எம்பி ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட 25 வருஷம் 30 வருஷமாக ட்ராவல் பண்ணவங்களாம் நமக்கு என்னைக்கு அதிகாரம் கிடைக்க போகுதுன்னு நினைப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முருகன். திருமாவளவனே பதில் சொல்லிட்டார். அவரே சொல்லியிருக்காரு, ஆமாம், 2026 அதிகாரத்தை வந்து அடைவதற்கான இல்லை அதிகார பகிர்வுக்கான தேர்தல் இது அல்ல, அதற்கான களம் இப்போ இல்லை. இப்பொழுது பாஜகவை உள்ள வரவிடாம தடுப்பது தான் எங்களோட இலக்குன்னு அவரே அது விளக்கமே. ரொம்ப சந்தோஷம் சார். 1980 மேலேருந்து இப்போ வரைக்கும் பாஜக வர முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டோம். இன்னும் நீங்கள் இங்கே வர இந்த நம்பிக்கைக்கு where does this confidence stem from? தமிழ்நாட்டில் ஏதோ மிஸ்ரூல் நான் லைனாக இவ்வளோ வரைக்கும் சொல்லிட்டு சொன்னீங்க. மிஸ்ரூல் சொன்னேன். அவங்களுடைய திமுக 100% அது இவங்கெல்லாம் பேசின பிறகு நான் விளக்குறேன். செகண்ட் வந்து விசிகே பதவியே கொடுக்காம 2009 இருந்தாங்க. இப்போ இந்த 133 எம்எல்ஏல செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க, சேகர் பாபுக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க, அனிதா கொடுக்குறாங்க. இவ்வளோ லாயலிஸ்டா இருந்தது அவங்க திமுக கட்சியில் இருக்காங்க. கரெக்ட் 100% கட்சியில் 30 வருஷமா அவங்க எல்லாம் திமுகவில் இருக்கிறவங்கள அடிச்சு திருப்பி இப்போ திமுக வந்த உடனே அவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்க. கூடவே இருந்த விசிகேக்கு பதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அவர் சிந்தனை செல்வன் உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு எதற்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா ஆமாம் அதே பதில் தானே. ஜோதிராஜ் சிந்தியாவுக்கு நாங்கள் அமைச்சர் காலங்காலமா பிஜேபியை திட்டிட்டு தான் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாரு. அவர் பிஜேபி வந்து இப்போ மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சார். அதே இடத்துல வந்து மாதவராவ் சிந்தியாவுடைய மதர்லாம் பிஜேபியில் அது ஆரம்பித்த காலத்துலேருந்து பிஜேபியில் இருந்தவங்க. செந்தில் பாலாஜி ஒரு காலத்தில் திமுக இருந்தவர் தான். அதனால சேகர் பாபு திமுக இருந்தவர் தானே, அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக இருந்தவர் தான். அதிமுக சரி, ஓகே ஃபைன். அது ஒன்றும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து 100% இந்த தடவை பவர் ஷேர் கிளியரா கேட்குறாங்க சார். அவங்களும் எப்படின்னா 2009 to 14, 2004 to 14 இதெல்லாம் வந்து ஆட்சியிலிருந்து கீழே இறக்கிடுமா திமுக? காங்கிரஸ்க்கு பவர் ஷேர் கேட்கறது திமுக ஒரு எலெக்ஷனே ஒரு காம்பினேஷன் தானே சார். உங்க கூட வந்து உங்க கட்சியில இருக்கவங்கள வேலை செய்ய போறது இல்லை. நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நீங்க பவர் கொடுக்காம எப்ப பார்த்தாலும் நாங்க மட்டும்தான் எங்க ஃபேமிலி மட்டும்தான் பவர்ல இருக்கணும். ஒரு ஹார்மனி இல்லைன்றீங்க. ஹார்மனி இல்லை சார். அலையன்ஸ் பிரேக். பேசுவோம். சிந்தனை செல்வன், திமுக வந்து மதவாத கட்சி ஆயிடுச்சு. முதல்ல சொன்னது ஒன்று, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரோ இல்லை அந்த கட்சியில் வந்து இருக்கவர்கள் மட்டுமே இருக்காங்க, உங்களை அமைச்சராக்கல, காங்கிரஸ் பவர் ஷேர் கேட்குது, இதெல்லாம் காரணத்தினால மிஸ்ரூல், அது கூட மிஸ்ரூல்னு சொன்னார். இதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வருவது நிச்சயம் அப்படின்றாங்க. இல்லை, அது அண்ணா வந்து ரொம்ப ஒரு கரிசனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அதுக்கு என்னுடைய நன்றி. என்னென்னா வந்து இப்போ அவருடைய உரையில் ஒரு வெளிப்படையாக தெரிகிற விஷயம் என்னென்னாக்கா வந்து ஒரு பார்ட்டி வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சி செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது ஒன்று, இன்னொரு கட்சியினுடைய பலவீனத்தை நம்பி ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறது இருக்குது. இப்போ ஒரு அண்ணன் எதெல்லாம் பலவீனமாக சொல்கிறாரோ அவ்வளவும் வந்து திமுக கூட்டணிக்கு பலமானது. இப்போ நீங்கள் வந்து நீங்களே அழகாக சொன்னீங்க, திமுக அண்ணா திமுக அப்படிங்கிறது ரெண்டும் பெரிய கொள்கை அடிப்படையில் வேறுபட்ட கட்சிகள் இல்லை, ஒரு பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸில் இருந்து தான் 2 கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போது வந்து இப்போ அதிமுகவிலிருந்து நிறைய நண்பர்கள் நிறைய தலைவர்கள் திமுகவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுதான் திமுகவினுடைய வலிமை. திமுகவிலிருந்து நிறைய பேர் அதிமுகவுக்கு போயிட்டால் தான் அதுதான் வந்து அண்ணன் கவலைப்பட்டிருக்கணும். அதுக்கு பதிலாக அதிமுகவிலிருந்து ஏராளமான பேர் வந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது திமுகவின் வலிமையை உணர்த்துகிறது. இன்னொன்று சொன்னார், காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்லுது, விசிக அப்படி சொல்லுது. அப்போது கூட்டணி அப்படின்னா நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், அது ரொம்ப அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் பல்வேறு தங்களுக்கு இடையில் தங்களுடைய அதிகார பகிர்வுக்கான உரையாடல்கள் நிகழ்ந்தாலும் இன்டாக்டாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியினுடைய வலிமை. நீங்கள் வந்து 6 சீட்டில் தேர்தலே புறக்கணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் கூட அதை பற்றி நான் கவலைப்படல, ஆனால் பாஜகவுக்கு எதிராக நாங்கள் நிற்போம்னு தலைவர் திருமா வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து சின்ன சின்ன இடைவெளிகளையும் தாண்டி ஒரு தேசிய அபாயத்தை எதிர்த்து நம்ம இன்றைக்கி நிற்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வெறும் 2.3 விழுக்காடு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்
மேலே இந்த கிறிஸ்மஸில் திட்டமிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடூரமான தாக்குதல். அப்படியே வந்து மாலுக்குள்ளார புகுந்து அடிக்கிறதுல தொடங்கி பைபிளை கொளுத்துறது, கன்னியாஸ்திரிகளை வேட்டையாடுறது, ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்து குஷ்டரோகிகளுக்கு மருத்துவம் பார்த்த கிரகம் ஸ்டெயினை வந்து அப்படியே வண்டியில் வாகனத்தில் வச்சு கொளுத்துறது. ஸோ இப்படிப்பட்ட கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்தில் திமுக கம்யூனல் பார்ட்டி இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் இன்றைக்கி எங்களுடைய தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகன் உட்பட ஒரு குறிஞ்சி நிலம்னா வேட்டை சமூகத்தினுடைய அடையாளம். வேட்டை சமூகம்னா விலங்குகளை வேட்டையாடி உண்றது தான். அப்போ மாமிச உணவையே அவமானத்துக்குரிய விஷயமாகவும் புனிதத்துக்கு எதிரானதாகவும் கட்டமைச்சு அதை வந்து ஒரு தங்களுடைய ஆன்மீகத்துக்கு எதிரானதாக சொல்லி இஸ்லாமியர்களை வந்து மாமிச உணவு சாப்பிட்றாங்கங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதனுடைய விளைவு என்ன? அது எங்கே போய் முடியுது? மாமிச உணவு சாப்பிடக்கூடிய இந்த மண்ணினுடைய அனைத்து பூர்வகுடிகள் இன்னைக்கு இந்துக்கள்னு உங்களால் அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்களை இந்துக்கள்னு நீங்கள் அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்துறீங்க. ஒரே ஒரு நாள் அண்ணன் ஜெயபிரகாஷ் அண்ணா என்னை இந்துவா கல்ச்சுரலாக என்னோட கலந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்காரா? என்னோட கலந்துண்ணே என்னோட கலந்து வாழ இதுக்கு தயாராக இருக்காங்களா? கலாச்சார வாழ்க்கையில் என்னை அவமானப்படுத்துவதும் என்னுடைய மானுட அடையாளத்தையே மறுதளிப்பதும் எனக்கு எதிராக நிறுத்துறதும் அது அவங்களுடைய வேலை. ஆனால் அதை வந்து பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிற இந்த போலித்தனம் இருக்கலாம். இது வந்து இது கடுமையான வார்த்தையை சொல்லணும். அண்ணன் ரொம்ப கனிவான குரலில் பேசினால நான் அதை கடுமையெல்லாம் சொல்ல முடியாது. நான் அண்ணனை சொல்லலை, அண்ணன் சார்ந்திருக்கிற ஒரு கட்சியினுடைய கருத்தியல் அது. இல்லை, அங்கே தான் நான் வந்து திரு அமித்ஷா அவர்கள் பேசக்கூடியதுலேருந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது. நான் முதலே குறிப்பிட்டது போல் தேசிய அளவில் பிராந்திய கட்சிகள் ஷிண்டே பலவீனமாக போயிட்டார், உத்தவ் தாக்கரே பலவீனமாக இருக்கார். இவர் நிதிஷ்குமார் கூட கூட்டணி ஆட்சி முதலமைச்சராக இருந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய வருங்காலம் என்னன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த மாதிரி பல கட்சிகளை பார்க்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலை இன்றைக்கி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். கேசிஆர் தொடர்ந்து பல பெரிய பட்டியலே வாசிக்கலாம், குமாரசாமி முதற்கொண்டு. அப்போது பாஜக எதிர்ப்பில் முன்னிலைப்படுத்துறதுக்கு இல்லை அதை முன்னெடுப்பதற்கு முக்கியமாக 2-3 பிராந்திய தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள்லாம், ஒன்று ஸ்டாலின், அது பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அதிகார ரீதியாகவும் சரி, இல்லை நிர்வாக ரீதியாகவும் சரி. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி, அப்புறம் பினராயி விஜயன். அப்போ இவர் அடுத்த இலக்கு இவங்க 2 பேர், மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் என்று நிர்ணயிப்பது தேசிய அளவில் தங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை வந்து வீழ்த்தி ஒரு யூனிட்ரியாக தங்க ஒரு மொனாப்பலியை கிரியேட் பண்ணதற்கான ஒரு முயற்சியை தான் வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரா? பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அந்த வெற்றியை எவ்வாறு அவர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு இடையில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. தேர்தல் ஆணையத்தை தலைமை தேர்தல் அதிகாரியை தீர்மானிக்கிறதுலேருந்து இன்றைக்கி கொலிஜியத்தை கைப்பற்றதுலேருந்து எப்படி எவ்வளவு புறக்கடை வாசல்கள் வழியாக வந்து அரசமைப்பு சாசனத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிற எல்லா அமைப்புகளையும் அவங்க கபலீகரம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இவிஎம் ஒன்று சொல்லக்கூடிய அந்த எந்திரத்தில் கூட முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற உரையாடல் நிகழ்து. நான் அதுக்குள்ளார வர விரும்பல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏன் நீங்கள் வந்து ரொம்ப வலிமையானவங்க அப்படிங்கிறதால உங்களை எதிர்த்து போராடாமல் இருக்கிறது அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா என்ன? அப்படின்னு காந்தி முடிவெடுத்திருந்தா உலகத்தையே ஆண்ட ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அமைப்பு வந்து எப்படி அப்படி இல்லை, நீதியின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் பெரிய வலிமையாக இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சி உங்களோட எதிர்த்து போராடாமல் இருந்தால் வீரபாண்டிய கட்டவன் எப்படி போராடாமலே போயிட முடியுமா? நீங்கள் வலிமையாக இருக்கலாம், உங்களுடைய வலிமை நேர்மையற்ற முறையில் மதவாதத்தை விதித்து மத வெறியை ஊட்டி மக்களை பாகுபடுத்தி என்னை அரசியல் களத்தில் இந்துன்னு சொல்லி பண்பாட்டு தளத்தில் என்னை மனிதனே இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்துகிற ஒரு மோசமான மதவெறி பாசிச அரசியலை முன்னிறுத்துறீங்க. அதனால் இதற்கு எதிராக போராடுவோம். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இதில் ஒரு கருத்தியல் தெளிவோடு இருக்குது. எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் அதிகார பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்க தான் செய்யும். நாங்கள் என்ன காலம் முழுக்க அப்படியே ஒரு 6 சீட்டில் நின்றுணும்னு நினைப்போமா என்ன? அது அப்படிலாம் இல்லை. காங்கிரஸ் தலைவர் சொன்னார், நாங்களும் வளரணும்னு விரும்புவோம். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளார நிகழக்கூடிய உரையாடலை போன்றது. ஆனால் ஒருபோதும் இந்த மண்ணில் 2வது விடுதலை யுத்தம்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக, அதாவது சனாதனம்னா மதம் அல்ல, இந்த மாதிரியான மதவெறிக்கு எதிரான அரசியலில் உறுதியாக இருக்கிறோம். பேசுவோம். திரு முருகமாறன், அதாவது நீங்கள் எதிர்க்கட்சிகள் வந்து எதை பலவீனம்னு சொல்கிறாங்களோ அதுதான் இந்த கூட்டணியுடைய பலம்னு ஒரு விஷயம் சொல்கிறார். இன்னொன்று பாஜகன்னு இருக்கக்கூடிய மதவாத சக்தியினுடைய அச்சுறுத்தல், அந்த இருக்கக்கூடிய அபாயத்திலிருந்து விலக்குவதற்காக நாங்கள் சில சமரசத்திற்கு தயார், எங்களுக்குள்ள நட்பு ரீதியாகவும் சரி இல்லை தோழமை ரீதியாகவும் அதிகார பகுதியில் சில விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகள் இருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனாலும் இன்டாக்டாக இருக்கும், அதுதான் எங்களுடைய பலம்னு சொல்கிறாங்க. அதிமுக இதில் எங்கே ஃபிட் ஆகுது? அமித்ஷா எப்படியாவது வந்து அதிகாரத்தை இவங்க வீழ்த்தி அதிகாரத்தை பெற்று தந்துருவார் அப்படின்ற நிலையில் இருக்கா?
இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய சாதனைகளை, செய்த நன்மைகளை, மக்கள் மன்றத்திலே நாங்கள் செய்திருக்கிற சர்வீஸ்களை அதை நம்பித்தான் களத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர்ந்தே தீரும் 2026 என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தை பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய தட்பவெப்பநிலை இன்றைக்கு 2019, 2021, 2024 என்று 3 தேர்தல்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி சனாதனம், மதம் என்ற 2 முக்கிய காரணிகளை வைத்துத்தான் அவர்கள் தேர்தல் களத்திலே வெற்றியை பெறுகிறார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலே சனாதனம், மதம் இதை 2த்தையும் கடந்து மனிதநேயம், மானுடப்பற்று, கருணை, காருண்யம் என்கின்ற நிலையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, இன்றைக்கு புரட்சித் தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் தொடர்ந்து 1977 பார்ப்போமேனால் 120 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். 1980 129, 1984 122, 1991 164, 2001 132, 2011 150, 2016 134 என்று நாங்கள் களத்திலே நின்று 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே 2026 உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே அறுதி பெரும்பான்மை பெற்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்ற நிலையில் உறுதியாக இருக்கிறோம். இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பொறுத்தவரையிலே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக உங்களுடைய நம்பிக்கையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் தனிப்பட்டு ஆட்சி அமைப்போம் அதிமுகவே என்று நேற்று சொல்லக்கூடிய வேளையில தான் பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ ஆட்சி இங்கே அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு நேற்று. அப்ப சொன்னதுதான் திமுகவை இல்லை, அது நீங்கள் சொன்ன கருத்து சரிதான். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலே, டெல்லியிலே, சமீபத்தில் நடந்த பீகாரிலே கூட அவ்வாறு தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்திய அளவிலே மிகப்பெரிய கட்சியாக இருந்து 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி களத்திலே நடத்துகிற காரணத்தினால் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்கள். அதிலே எங்களுக்கு ஒன்றும் கருத்து வரவில்லை. எங்களை பொறுத்தவரையில் 7 முறை ஆட்சி அமைத்திருக்கின்றோம். 7 முறையும் நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம். திமுக 2006 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவோடு தான் அன்றைக்கு ஆட்சியை நிறைவேற்றினார்கள். 2011 எதிர்க்கட்சி என்கின்ற நிலையை கூட, அந்தஸ்தை கூட அவர்கள் இழந்தார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய தலைவி புரட்சித் தலைவி அம்மா ஆளுமையோடு இருந்தவர் மறந்ததற்கு பின்னால் இந்த இயக்கம் வீழ்ந்துவிடும், சாய்ந்துவிடும், சரிந்துவிடும், அழிந்துவிடும் என்று ஜோதிடம் சொன்னார்கள், கருத்துக்கள் சொன்னார்கள். இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு சாதாரண மனிதர், சாமானியர், எளிய குடும்பத்திலே பிறந்த ஒரு விவசாயி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக 66 சட்டமன்ற உறுப்பினர்களை களத்திலே கொண்டு களமாடி வருகிறார். மீண்டும் 2026 அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று நேற்று சேலம் மாவட்டத்திலே வீரபாண்டியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் தெரிவித்திருக்கின்றார். அதுதான் எங்களுடைய கருத்து. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். கேள்விக்களம் தொடர்கிறது. டாக்டர் சஃபி, அதாவது தொடர்ந்து நாங்கள் 77 தொட்டு பெரிய வெற்றிகளை பெற்று வந்திருக்கோம். அது அந்த நிலை இப்பொழுதும் தொடரும். அவர் சொன்னது ஆட்சியின் உங்களோட மிஸ்கவர்னன்ஸ் ப்ளஸ் நீங்களே மதவாத கட்சி ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அப்புறம் அதிகார பகிர்வு என்பது அதிகாரம் என்பது பரவலாக்கப்படலை. இந்த காரணங்களால் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. நாங்கள் நிச்சயம் வீழ்த்துவோம் அப்படின்றது. நீங்கள் என்ன லாஸ்ட் புல்வாக்கா டிஎம்கே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களையும் வீழ்த்தணும்னு அவர்களுடைய ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறது? அவங்க ஸ்கீம்ஸும் நம்மளோட ஃபெயிலியர்ஸ். அதாவது 56% எம்எல்ஏஸ் இங்கே கூட இருக்கிறாங்கங்கிற விஷயத்த சொன்னார். பட் அவங்களாம் எப்படி வந்தாங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் மக்களுக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட். அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபெயிலர்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் சொல்லிட்டு சொன்னார். எந்த ஸ்கீமை சொன்னார்னு தெரியல. பிகாஸ் காலை உணவு திட்டம் இன்றும் நாளைக்கு அவர் போனாலும் எல்லா ஸ்கூல்லையும் காலை உணவு திட்டத்தில் குழந்தைங்க சுட சுட காலை உணவை சாப்பிட்டுருப்பாங்க. நான் முதல்வர் ஸ்கீமில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி புதுமை திட்டமாகட்டும், விடியல் பயணமாகட்டும், மாதம் கொடுக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகையாகட்டும், எதுவாக இருந்தாலுமே
எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக இந்த அரசு செய்கிறது என்பதை இன்று கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உள்பட எவ்ரிதிங் இஸ் பீன் கிவன் பை த டைரக்ட் பெனிஃபிஷியஸ் டு த பீப்புள். இது வந்து நம்ம வெட்ட வெளியாக தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதில் எதுவுமே புதுசாக வந்து கண்டினியூஸ் ஃபெயிலன்ஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. அதே மாதிரி 2 மிக முக்கியமான விஷயத்தை வந்து திமுக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான விஷயத்தை அண்ணன் சொன்னார். அதில் வந்து திமுக மதவாத கட்சியாக மாறிட்டுன்னு சொன்னார். அது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நான் சிரிக்கிறதா அழுறதான்னு தெரில. மதவாதம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தினதே பாஜக என்பது மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மதவாதம்னா என்ன, மதவாதம் என்னெல்லாம் செய்யும், மதவாத முகம் எப்படி இருக்கும் என்பதை வந்து திமுகவிற்கு காட்டு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை காட்டு கொடுத்தது யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். இப்போ இவங்க திமுக வந்து மதவாத கட்சின்னு சொல்கிறதுல ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு 144 ஒரே ஒரு கோயிலுக்குள்ளே பண்ண விஷயத்துக்காக இவங்க திமுக மதவாத கட்சியாக மாறுதுன்னு சொல்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இருக்கிறது வந்து கலைஞர் டிஎம்கே கிடையாது. இதில் வந்து மண்டல தேர்தல் பொறுப்பாளர்களாக அண்ணன் ஒரு சில பேர்களை சொன்னார். ஆக்சுவலாக அவங்களாம் மண்டல தேர்தல் பொறுப்பாளர்களே கிடையாது. சேகர் பாபு அவர்கள் கிடையாது, அண்ணன் அனிதா கிருஷ்ணன் அவர்கள் கிடையாது, அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கிடையாது. உண்மை சொல்ல போனால் தேர்தல் மண்டல பொறுப்பாளர்களாக வந்து இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டிப்பட்ட ராசா அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்களே தவிர இவர் சொன்ன லிஸ்ட்டில் வந்து மண்டல பொறுப்பாளர்களாக வந்து அவராகவே அதுக்கு கற்பனைப்பட்டு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து எலெக்ஷன் வந்து இஸ் அபவுட் அ காம்பினேஷன் சொன்னார். கிடையவே கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரை எலெக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கான்ஃபரன்டேஷன். அந்த கான்ஃபரன்டேஷனை நோக்கி தான் எலெக்ஷன்ஸ் எப்போவுமே தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. இந்த எலெக்ஷன் வில் பி கண்டினியூங் த சேம். அதனால் அமித்ஷா இல்லை, எந்த பாதுஷா வந்தாலும் இங்கே பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதை மிகவும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து நேற்று புதுக்கோட்டையில் அமித்ஷா அவர்கள் பேசியது, தமிழ்நாடு தான் ஊழலில் வந்து மிக முக்கியமான இதாக இருக்குது. இதே தான் அவர் 2018 பேசினார். இதே தமிழ்நாட்டில் வந்து 2018 தமிழ்நாடு வந்து ஊழல் நிறைந்த மாநிலமாக இருக்குன்னு. அப்போ இங்கே யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தார்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் மறந்துட்டார், அண்ணனும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது திரு முருகமாறன்ட்ட கேட்போம். திரு முருகமாறன், 2018 அங்கே இப்போ அதற்கு அடுத்த ஆண்டு வந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு வந்து பேசிய இதே அமித்ஷா அவர்கள் 2 திராவிட கட்சிகளும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு திராவிடம் இல்லாத தமிழ்நாடை உருவாக்குவோம் என்று அவர்தான் வந்து இதே போல ஒரு சூழலையை வந்து செய்திருந்தார். அப்போ இன்று வந்து திமுகவை மட்டும் ஒரு கட்டம் கட்டி அவர்களை மட்டும் சுட்டிக்காட்டி சொல்வது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அன்று திமுகவில் அதிமுகவை ரொம்ப கரெக்டுன்னு சொன்னவர் இதே அமித்ஷான் தான் அவர் நினைவூட்டுறாரு. இல்லை, அன்றைக்கு வந்து 2 திராவிட கட்சிகள் என்று பொதுவாக சொன்னார். ஆனால் நேற்றைய தினம் புதுக்கோட்டையிலே பேசுகின்ற பொழுது அதிமுக குறிப்பிட்டே பேசினார். நடக்கக்கூடிய ஆட்சியின் என்ற அதிமுக ஆட்சியை குறிப்பிட்டே பேசினார் அன்னைக்கு. இல்லை, அதிமுக ஆட்சியினுடைய என்ன திட்டத்திலே என்ன நிலையிலே ஊழல் செய்திருக்கிறோம் என்று அவர் பட்டியலிடவில்லை. அந்த பட்டியல் இருந்தால் நான் விளக்கமளிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினம் அவர் சொன்னது ரூபாய் 6000 கோடி நிலக்கரி ஊழல் உட்பட பல்வேறு ஊழல்களில் திமுக அமைச்சர்கள் பெயர்கள் அடிபடுகின்றன. சிறைக்கு சென்ற பின்னரும் 248 நாட்கள் ஒருவரை அமைச்சராக வைக்க முடியும் என்று சொன்னால் அது திமுகவால் தான் வைக்க முடியும் என்று நேற்றைய தினம் அவர் அன்றைக்கு கோடிட்டு காட்டினார். அதோடு மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதற்கு பின்னால் கண்டதற்கு பின்னால் தான் அவருடைய அமைச்சர் பதவியை பதவியேற்க செய்தார்கள் என்று நேற்றைய தினம் அவர் கோடிட்டு காட்டினார். அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதேனும் ஒரு மைல்கல்லிலே கோடிட்டு காட்டியிருந்தால் அதற்கான விளக்கத்தை நான் அளிக்க தயாராக இருக்கிறேன். அதுபோல எந்த செய்தியும் அவர் சொல்லவில்லை. இந்தியாவிலேயே மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட்னு சொல்லி அன்று அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்த தமிழ்நாட்டை குறிப்பிட்டார். அப்பொழுது இல்லை, ஊழல் என்று சொன்னாலே இன்னைக்கு நீங்கள் விக்கிபீடியாவுக்கு போய் அடிச்சிங்கன்னா திமுக தான் வரும். அடித்து பாருங்கள், விக்கிபீடியாவில் போய் ஊழல்னு போடுங்க, யார் வருதுன்னு பாருங்கள். ஊழலுக்கு வித்திட்டதே திமுக தான். எனவே திமுகன்னு வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் அன்றைக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுது பொதுவான கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு புள்ளி விவரங்களை கொடுத்து ஒரு திட்டத்தை சொல்லி இந்த திட்டத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்று சொன்னால் அதற்கான விவரங்களை நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அதற்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். அவர் 2018 அமித்ஷா அவர்கள் வந்து எந்த திட்டத்தையும் குறிப்பிடவே இல்லை, எதுவுமே சொல்லணும்னு சொன்னார். பட் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா,
ஆஃப் அந்த ஹோல் நேஷன் தமிழ்நாடு ஹஸ் கான் டு த பினக்கிள் இதுன்னு சொன்னார். அந்த பினக்கிளுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு முருகமானவர்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ சொன்னார் விக்கிபீடியாவில் போய் தேடுங்கன்னு. அதே விக்கிபீடியாவில் போயிட்டு குன்ஹா யாருன்னு தேடினாக்கா குன்ஹா பற்றிய முழு விவரமும், குன்ஹா என்ன பண்ணாரு, குன்ஹாவால் யாரு 100 கோடி ரூபாய் அபராதமோ. சார் இருங்க சார், ஏன் இல்ல இருங்க சார், விக்கிபீடியா தானே சொன்னீங்க நீங்க, நானும் விக்கிபீடியா தானே சொன்னேன், வேற ஏதாவது சொன்னேன். அதே விக்கிபீடியால போயிட்டு சொல்லுங்க, யாருன்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. 100 கோடி ரூபாய் அபராதமோ 4 வருஷம் ஜெயிலும், தேசிய கொடியை கலத்திட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்பின முதல்வர் யாருன்னு சொல்லிட்டு முறையா இந்தியா பார்த்தது. அது யாருன்னு, ஊழல் ராணி யாருன்னு தமிழ்நாட்டுக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். அதான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முருகமாறன் அண்ணன் பேசும்போது சொல்லுங்க முருகமாறன் சொல்லுங்க. நான் ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க. நம்ம 2001 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சட்டப்பேரவையிலே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொன்னார்கள். அருமையண்ணன் திரு சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சட்டப்பேரவையில் சென்று அவர் அந்த குறிப்புகளை படித்து பார்த்தால் தெரியும். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், திரு கருணாநிதி போடப்பட்டிருக்கின்ற ஊழல் வழக்குகளை 89 அவர் முதலமைச்சராக ஆன பிறகு அமைச்சரவையை கூடி போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொண்டார். நீங்களும் அதுபோல வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், என் மீது எந்த தவறும் இல்லை, நான் நீதிமன்றத்தின் மூலம் நிரபராதி என்று நிரூபிப்பேன் என்று சொன்னார். மாண்புமிகு குன்ஹா அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள். அந்த தீர்ப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைவணங்கி ஏற்று லட்சணையை கழட்டினார், சைரன் விளக்கை கழட்டினார், சிறைச்சாலைக்கு இன்முகத்தோடு சென்றார். பிறகு நீதிமன்றத்திலிருந்து விடுதலையாகி வந்தார். நாட்டு மக்கள் மீண்டும் அவரை முதலமைச்சராக அங்கீகரித்தார்கள். பிறகு அவர் தேர்தல் வழக்குகளை சந்தித்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே குறுக்கு வழியிலே எந்த சட்டத்தின் பிடியிலிருந்தும் நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இல்ல அவரு சொல்றதெல்லாம் சரிதான், நியாயமா ஒத்துக்கிட்டாரு. அம்மா ஜெயிலுக்கு போனாங்க, அம்மா மேல உள்ள ஏதோ உண்மைதான், குன்ஹா உண்மைதான் சொன்னாரு, அதனால அம்மா ஜெயிலுக்கு போனாங்க, ஒத்துக்கிட்டாரு. அது வர ஒரு நேர்மையை பாராட்டுறாரு. ஆனா அதே நேரத்துல எல்லாம் இன்முகத்தோட ஏற்றுக்கணும்னு சொன்னாரு. இங்க யாரெல்லாம் அழுது பதவி ஏத்தாங்கன்னு தமிழ்நாடும் பார்த்துச்சு. அதெல்லாம் தமிழ்நாடு மறக்காது சார். ஒண்ணுமே இல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து, அழுதுட்டு பதட்டம் இல்ல, ஒரு கருத்தை சொல்லணும். இல்லைங்க, அழுது பதவி காவிரியை கொடுத்துரு, அம்மாவை கொடுத்துரு, காவிரியை வச்சுக்கோ சொன்னது நீங்க தான். அந்த போஸ்டர்ல இன்னமும் இருக்கு, காவிரியை நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு அம்மாவை கொடுத்துருங்கன்னு சொன்னது தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் தான், வேற யாரும் சொன்னது இல்ல. அதெல்லாம் இல்ல, அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்றாரு, அதை மட்டும் கேட்டுப்போம். மீடியாக்களை வர சொல்லி ஐயோ என்னை அடிக்கிறார்கள், கைது செய்கிறார்கள் என்று கூப்பாடு போட்டது திமுகவுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி. பாயிண்ட் டேக்கன், நீங்க முடிச்சிருங்க. சொல்ல வாங்க போவாங்க. என்னன்னா இரு, நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி வரும் என்று சொன்னார், மோடி தலைமையிலான ஆட்சி வரும் என்று சொன்னால் அதை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டார். யார் சொன்னது? அதிமுகவினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு. அப்போ இங்க மிக தெளிவாக தெரிகிறது, இவர்கள் முழுக்க அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டு அமித்ஷா அவர்கள் தலைமையிலான ஆட்சியை வரவேற்க துடிக்கிறார்கள். அது எப்படி இருக்கும் என்று தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இருங்கண்ணே, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அதே மாதிரி சொன்னாரு, சனாதானமும் மதமும் சேர்ந்து இங்க கருணை காருண்யம் இதை பத்திலாம் சொன்னாரு. அந்த கருணை காருண்யம் இருக்கிற உங்க கூட்டணி ஆட்கள் தான் கிறிஸ்துமஸ்ல உள்ள பூந்து அத்தனை பேர் அடிச்சாங்க, கண்ணு தெரியாத ஒரு இவங்களை போட்டு அடிச்சாங்க. இதெல்லாம் நடந்தது நீங்க சொன்ன அந்த கருணை காரணம் உள்ள கூட்டம் தானே, அது கூட தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த கருணை காரண கூட்டத்துக்கு கூட தான் இப்போ தேர்தலை சந்திக்க போறீங்க. அததான் சொல்லி கேட்போம். திரு ஜெயபிரகாஷ், அதுதான் நீங்கள் திமுகவை கம்யூனல் பார்ட்டி, நீங்க யாரு சிறுபான்மையினரை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தாக்குறதுன்னு தெரியும். ரொம்ப சிம்பிள். திமுக கம்யூனல் பார்ட்டின்னு சொன்னா அதுக்கான டெஃபினிஷன் ஆஃப் அ கம்யூனல் பார்ட்டி என்னன்னா, எந்த ஒரு மதத்தை தாழ்த்தியும் வேறு ஒரு மதத்தை தூக்கி பிடிப்பவர்கள் தான் கம்யூனல் பார்ட்டிங்கிறதுக்கான டெஃபினிஷன். எந்த டிக்ஷனரியில் போய் பார்த்தாலும் புதுசா இருக்கு. நீங்கள் பாருங்கள், கம்யூனல் பார்ட்டிங்க டெஃபினேஷனை பாருங்கள், மக்களும் பார்க்குறாங்க, அதில் கிளியராக இருக்குது. அப்படி பண்ணுற ஒரு கட்சி இதுன்னா டிஎம்கே. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நபிகள் நாயகர் பிறந்தநாள் விழாக்கு நேரடியாக போய் வாழ்த்து சொல்கிறார். மாண்புமிகு துணை முதல்வர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்மஸ் விழாக்கு போய் கிராஸ் போட்டுட்டு ஐ எம் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்கிறார். ரெண்டு பேருமே அனைத்து மதத்துக்கும் உரிய ஒரு சமூகத்தினர்.
ஆனால் இவங்க 2 பேருமே எங்களுடைய விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ராமநவமிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அப்படி தீபாவளிக்கு கூட வாழ்த்து ட்ரம்ப்பே அவருடைய ஒயிட் ஹவுஸில் தீபாவளி விழா நடத்துகிறாரு. அப்போது யார் மதவாதம்? இவங்க தான் ஆன்டி ஹிந்துவாக ஒரு கட்டமைப்பை இங்கே கொண்டு வந்து இந்த 2 மதத்தை மட்டும் தூக்கி பிடித்து ஒரு மதத்தை இறக்கி பேசுறது தான் மதவாதம். என் கருத்து ஒன்று. சந்தேகம். செகண்ட் வந்து இந்த டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் போய் கொண்டாடினதில்லை, வாழ்த்து சொன்னது இப்போ இன்னைக்கு நம்ம பேசும்போது பேசுவோம். நாங்கள் கிறிஸ்மஸ் விழாக்கு முதல்ல எங்கள் பிரதமர் அவர்கள் சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினார். செகண்ட், நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக 88%, 87%, 75% இருக்கிற மணிப்பூர், சிக்கிம், மேகாலயா ரூல் பண்ணுறோம். 25% இருக்கிற கோவா இன்றைக்கி நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்டின்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருந்தா இத்தனை ஸ்டேட்டை எப்படி ரூல் பண்ண முடியும்? டிஎம்கே ஆன்டி ஹிந்துவா இருந்திருந்தா இங்கே மெஜாரிட்டி ஹிந்துஸ் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கரெக்ட். இது மிஸ்டர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஓப்பனா 2021 கலைஞர் இல்ல, 2024 போன வருஷம் கலைஞர் இல்ல. கரெக்ட். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில தான் வந்து சந்திச்சாங்க. ரெண்டு பேரும் இந்துக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ எங்க அமித்ஷா அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னது இவங்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக எல்லாத்தையுமே பிரயோகப்படுத்துறாங்கிறத அவருடைய ஸ்பீச்சில் இருக்கு. அவங்க இப்போதான் பிஜேபி இவங்க எவ்வளோ ஆன்டி ஹிந்துங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். கண்டிப்பாக மக்கள் வந்து மொத்த ஹிந்துக்களும் சேர்ந்து இவங்க ஒரு ப்ரோ கிறிஸ்டியன் ப்ரோ முஸ்லிம் சிஎம்கே அப்படின்னு பேரை மாற்றி இதுதானே சார் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இதே தான் சொன்னீங்க. கரெக்ட் சார். டிஎம்கே ஆன்டி ஹிந்து கேட்டீங்க, மக்கள் ஆனா அவங்களை நிராகரிச்சிட்டாங்க. ஒரு சீட் கூட வரலையே சார். 30 வருஷம் தோத்த கட்சி சார் திமுக. அண்ணா எம்ஜிஆர் கிட்ட 10 வருஷம், ஜெயலலிதா அம்மா கிட்ட 20 வருஷம், 30 வருஷம் தோத்த கட்சி. இவங்க எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கான்னு பாருங்க. அதிமுக பொருந்தும். இவங்க 25 வருஷம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்களும் 25 வருஷம் தோல்வியற்ற கட்சி தானே. நீங்க டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் இங்க வந்து உட்காருங்க. இல்ல நீங்க அப்படி பேசக்கூடாது. அப்படி நீ கொஞ்சம் கண்ணியத்தோட பேசுங்க. நீங்க 30 வருஷம் திமுக தோல்வி அடைஞ்சு எதிர்க்கட்சியா இருந்ததுன்னா திமுக ஜெயிச்சக்கூடிய பீரியட் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கலாம். நீங்க அதுக்கு வந்து உடனே வந்து அர்த்தம் கற்பிக்காதீங்க. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சோ 30 வருஷம் அண்ணா திமுகவை தோக்கடிச்சிருக்கு நான் ஸ்டாப்பா. ஆனா திமுக ஜெயிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2006 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், 96 89 ஜெயிக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்பிளிட், 2021 ஜெயிக்கும் போது ஒரு மாபெரும் தலைவியை இழந்த கட்சி கொரோனா, இதெல்லாம் பேசிஸா வச்சு தான் தோத்தாங்க. ஸோ எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கட்சி வந்து பயங்கரமான ஒரு பயங்கரமான எழுச்சியோட இருக்குங்கிறது கிடையாது. திமுக பொருந்தாதா? 2018 கலைஞர் இறந்துறாரு, 2021 கலைஞர் இல்லாம தான் சந்திச்சு ஸ்டாலின் அவர் தலைமையேற்று தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. சார் கலைஞர் இல்லாமையே ஸ்டாலின் வந்து 2016 எலெக்ஷன்லயும் அவர் தான் லீட் பண்ணாரு. கலைஞர் ஸ்டாலின் 2016 தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் லீட் பண்ணது ஸ்டாலின் தான் லீட் பண்ணாங்க. 2016ல 2011லயும் ஸ்டாலின் தான் லீட் பண்ணாரு. ஸ்டாலின் வந்து பழைய 11ல பேசுறாரு. என்ன பேசுறாரு? இல்ல அவர் முடிச்சிட்டு எதுவுமே ஒரு ஃபேக்சுவல் ஒரு சின்ன ஒரு லெவல்ல கலைஞர் அவர்கள் இருந்தார். அவர் தான் சும்மா செயல் தலைவர் ஆனது 2017 தான். நீங்க சும்மா எதையா சொல்லிட்டு போயிட்டு கூடாதீங்க. ஆன் லைவ் நீங்க அவரை வந்து திமுக வந்து பேச சொல்லும்போது நான் சும்மா நீங்க சொல்ற கதைகளை சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. இல்ல நீங்க திருப்பி பேசுங்க, நானும் உங்களை பேச விட மாட்டேன். திருப்பி பேசல, உண்மைதான் சொல்றேன். நீங்க போய் சொல்றீங்க, நான் உண்மையை சொல்றேன். என்னோட பேசி முடிச்ச பிறகு நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பேசுவோம். ஒரு நோட் பண்றது நிறைய இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். திரு ஜெயபிரகாஷ், I'm sorry, நான் உங்களை அப்படி சொல்லிருக்கக்கூடாது. பரவாயில்ல, I take back my words. ஃபர்ஸ்ட் இந்த டிஎம்கே உடைய ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா சார், இவர் டிஎம்கே வந்து நிறைய இஷ்யூஸ் கரெக்டாக பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் ஒரே ஒரு யூனிட் கூட பவர் இவங்க ஜென்ரேட் பண்ணல. புது பிளான்ட் ஒன்று கூட வரல. 14 ரூபாய் டு 15 ரூபாயில் கொடுத்து வெளி மாநிலங்களில் மின்சாரம் கொள்முதல் பண்ணுறாங்க. இங்கே வந்து 2 monthsக்கு ஒன்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ண அந்த பில்ஸை 1 monthக்கு ஒன்ஸாக பண்ணுறேன்னு சொன்னது இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதனால் மக்களுடைய சஃபரிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹவுஸ் டேக்ஸஸ் வந்து ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் லோனை வேவ் ஆஃப் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லோனை வேவ் ஆஃப் பண்ணவே இல்லை.
ஜுவல் லோனை வே ஆஃப் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஜுவல் லோனை வே ஆஃப் பண்ணல. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்க. வேவ் ஆஃப் பண்ணது ஆமாங்க, எல்லா ஜுவல் லோன்ஸும் அக்ரிகல்ச்சரல் ஜுவல் லோன்ஸை வே ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதில் முறையாக ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட எல்லா நகைக்கடன்களும் தள்ளுபடி. தகவலுக்காக சொல்கிறேன். சரி, ஒரு சிலது ஓகே. ஒன்று செகண்ட் வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸை இன்ன வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்மாலஸ்ட் ரெயின் கூட எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறது பார்க்குறோம். ஸோ இவங்க கண்டினியூஸாக இவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எதுவுமே பெரிய லெவலில் ஒரு மேடம் ஜெயலலிதா அவங்க பண்ண மாதிரி ஒரு அம்மா உணவகங்கள் மாதிரி ஒரு மாபெரும் சக்ஸஸ் ஆகும். லேப்டாப் கொடுத்தேங்கிறாரு. 5 வருஷம் கொடுக்கவே இல்லை சார். லாஸ்ட்டாக எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறாங்க. அதே ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஒரு அந்த இடத்துல வந்து சாரி அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி மக்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை ஏமாத்துறாங்க. ஏன்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமில் எப்படின்னா 100% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வரணும். இப்போ கரண்ட் பென்ஷன் ஸ்கீமில் சிபிஎஸ்ன்னு இருக்குது. அதுதான் அவங்க கேட்குறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கேட்கறது 100% கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வரோம். நாங்கள் எதுவும் தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்ல 10% கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயிஸ் பண்ணணும். எம்ப்ளாயிஸ் இப்போ கரண்ட் பென்ஷன் ஸ்கீமில் 10% கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயிஸும் 10% கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ புதுசாக இவங்க கொண்டு வரத ஸ்கீமில் டாப்ஸுங்கிற ஸ்கீமில் அந்த 10% கவர்மெண்ட் போடுற பணத்தை நிறுத்திடுறாங்க. நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் கண்டினியூஸா 10% போட்டே வரணும். இப்போ 23 அரசு ஊழியர்கள் 10% போடணும். ஒரு முறை வந்து ஒன் டைம் கார்பஸ்க்காக 13,000 கோடி கொடுக்குறாங்க. வருஷம் 11,000 கோடி கவர்மெண்ட் கொடுக்க போகுது. இல்ல சார், 2040 தான் ஏர்லியஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டே வரும். எப்படின்னா 2003 சேர்றவனுக்கு தான் இந்த ஸ்கீமுக்கே எலிஜிபிலிட்டி. அப்போ 2003 ஆவரேஜா சேர்றவனுடைய வயசு 23. அப்ப அவன் 25, அப்ப அவனுக்கு 60 வயசு ஆகும்போது 2040 அப்ப நீங்க ஓல்ட் பென்ஷன்ல இருந்து எல்லாம் சொல்லிடுறேன். ஓல்ட் பென்ஷன்ல இருந்து இப்போ இந்த டிஐ டாப்ஸ் நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாடு உறுதி அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் வர்றதுக்குள்ள ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் ஒரு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் மித்த எல்லாருக்குமே வந்து இந்த புதிய டாப்ஸ்ல கொண்டு வந்தாச்சு. அது வந்து ஆர்டர் போட போறாங்க. போட்டுட்டா அவங்க அதுக்குள்ள வந்தற போறாங்க. டாப்ஸ்ல 2003ல தான் எலிஜிபிலிட்டி. 2040ல தான் இதோட ஃபர்ஸ்ட் பே ஆஃப் வர போகுது. சிதம்பரம் கொண்டு வந்துட்டா உங்க சிதம்பரமே முடியாது. இட் இஸ் a failure scheme னு அவர் சொல்லிருக்காரு. அவரே வரவேற்காரு. நான் இதோட முக்கியம் அரசு ஊழியர்கள் எல்லாரும் எல்லா அசோசியேஷனுமே வரவேற்றுட்டாங்க. நேரா இல்ல நம்ம பேசுவோம். திரு சிந்தனை சொல்லுங்க. இல்ல அதாவது புதுக்கோட்டையில் மரியாதைக்குரிய அமித்ஷா கட்டியது பழைய கோட்டையா கனவு கோட்டையா அப்படிங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. என்னுடைய கவலை எல்லாம் எங்களுடைய கவலை எல்லாம் ஒரு கூட்டணியினுடைய தலைமை தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், அது கூட்டணி அரசா இல்லையா அப்படிங்கிறது அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும். மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு கூட்டணி அரசை நாங்கள் அமைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவரை கூட்டணியின் தலைவர் என்று உறுதிப்படுத்துகிறது. ஆனால் மரியாதைக்குரிய அமித்ஷா வந்து இங்கே ஒரு கூட்டணி அரசு அமைய போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். மோடி தலைமையில் கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் ஒரு 2026 கூட்டணி இது வந்து இது வந்து திமுகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் அல்ல. திமுகவுக்கு எதிரான உரையாடலை போல கட்டமைக்கப்படுகிற அந்த மேடையில் அதிமுகவினுடைய தலைமையை அடியோடு வந்து அமித்ஷா வந்து நிராகரிச்சிருக்கிறார். சொல்லப்போனால் எந்த கட்சியோடு அவங்க கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை அவங்க கபலீகரம் பண்ணுறது தான் கடந்த கால அணுகுமுறையாக இருக்குது. இன்றைக்கி 2026 நடக்க போகிற தேர்தலுங்கிறது எதிர்க்கட்சியாக இருக்க போவது வந்து அதிமுகவா அல்லது இது மாதிரியான முயற்சிகளால் பாஜக போன்ற கட்சிகள் அந்த இடத்த நோக்கி பயணப்படுறாங்க. ஆளும் கட்சியாக திமுக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கும். திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி அரசு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அரசையும் நாங்கள் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கன்னு சொல்வது எங்களுடைய ஐடியாலஜி. இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாள்னு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி செய்ததுன்னு பொருள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாள்னு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை ஆட்சி செய்துன்னு அர்த்தம். இப்போ எங்களுடைய கொள்கையை நாங்கள் அரியணையில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்கீம் மாதிரி நானும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். இந்தியாவிலேயே வந்து ஒரு ஆண்டுக்கு 200 பேர் ஒரு ஆண்டுக்கு 200 பேர் ஒரு நபருக்கு 36 லட்சம் ரூபாயை பட்டியல் சமூகத்தை சார்ந்த பழங்குடி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு பக்கத்துக்கு மாநிலத்துக்கு கூட போனது கிடையாது. அந்த மாதிரி ஒரு தலைநகரத்தை கூட வந்து பார்த்துருக்க முடியாது. ஆனால்
சர்வதேச தரம் வாய்ந்த 1000 பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு ஆண்டுக்கு 36 லட்சம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இன்றைக்கி தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை ஆளுதுன்னு அர்த்தம். அதனால் இது வந்து திமுக வந்து இன்டாக்டாக இருக்குது. திமுகவுக்கு இடையில், திமுக கூட்டணிக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்புகள் எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமான தோழமை சார்ந்த உரையாடலை தவிர ஒரு தோழமை சுற்றுடைய கூட்டணிக்கு எந்த விதமான பலவீனமும் இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிறது அதிமுகவா அல்லது வந்து பாஜகவா என்பதுதான் 2026 தேர்தலில் நாம் பார்க்கக்கூடிய பிரச்சனை. முருகமாறன், அமித்ஷா அவருடைய சூளுரை வந்து திமுகவுக்கு எதிரானது இல்லை, அதிமுகவுக்கு எதிரானதுன்றார். இறுதி கருத்து சுருக்கமா. அன்பு சகோதரர் திரு சஃபி சுலைமான் அவர்கள் அன்பு சகோதரர் திரு சஃபி சுலைமான் அவர்கள் கோடிட்டு காட்டினார். 2019 அமித்ஷா கடுமையாக அதிமுகவை விமர்சித்தார், திமுகவை விமர்சித்தார், இன்றைக்கு ஆதரிக்கிறார் என்று சொன்னார். 2016 இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், மக்கள் நல கூட்டணி என்று வைத்துக்கொண்டு அவர்கள் உரையாடலை சொல்லக்கூடிய கால சூழ்நிலை இப்போது இல்லை, நேரமின்மை காரணத்தினால் சொல்கிறேன். அவர்கள் விமர்சித்ததை போல உலகத்தில் வேறு யாரும் விமர்சித்திருக்க முடியாது திமுகவை. அப்படி விமர்சித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சந்தர்ப்பவாதத்தினால இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள். அது ஒரு புறம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அருமை அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இந்த நாட்டின் முதலமைச்சராக 2026 எடப்பாடியார் வருவார், கூட்டணி ஆட்சி அமையாது, அதிமுகவினுடைய அபரித வெற்றி பெற்று முழுமையான ஆதரவோடு அதிமுக ஆட்சியை அமைக்கும். எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை, சமூக நீதியை மேடைதோறும் முழங்கக்கூடிய நீங்கள், சமூக நீதியை மேடைதோறும் பேசக்கூடிய மதிமுக, சமூக நீதியை மேடைதோறும் பேசக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் ஆகிய இது போன்ற மக்கள் நல சக்திகளாக இருக்கக்கூடிய நீங்கள், மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு 300 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கு முதலமைச்சர் கருணாநிதி, அவருக்கு பின்னால் இன்றைக்கு ஸ்டாலின், அதற்கு பின்னால் இன்றைக்கு உதயநிதி என்று வரக்கூடிய இந்த மன்னராட்சி முறையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? எனவே இந்த மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். சஃபி, உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கம். எஸ், என்னன்னா அண்ணன் வந்து பேசும்போது கம்யூனல் பார்ட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு. ஆக்சுவலாக கம்யூனல் பார்ட்டிக்கு டெஃபினிஷன் நான் என்ன சொல்லிடுறேன். கம்யூனல் பார்ட்டி இஸ் மோர் நெகட்டிவ்லி a political party based on religious and ethnic identity, often called a communal political party which mobilizes people power, sometimes leading to division and conflict. இதுதான். அதே நேரத்தில் ஃபேக்சுவல் எரர் நிறைய சொல்லிகிட்டே இருந்தார். இன்னைக்கு நேற்று அமித்ஷா அவர்களும் ஃபேக்சுவல் எரர் சொன்னார். ஏன்னா ஜூலை மாதம் பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நாங்கள் 3 மடங்கு வந்து நிதி கொடுத்துருக்குறோம் எங்கள் ஆட்சியில்னு சொன்னார். பட் அமித்ஷா நேற்று என்ன சொன்னார்னா 10 மடங்கு கொடுத்துருக்கோன்னு சொன்னார். 3 மடங்கு உண்மையா 10 மடங்கு உண்மையான அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுக்குமே பெரிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி என்னால் 11 வருஷமாக இங்கே வர முடியுது, ஆனால் என்னால் தமிழ் பேச முடியலன்னு சொன்னார். 147 கோடி தமிழுக்கு கொடுத்துட்டு 2500 கோடி சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் நினச்சிருந்தா இந்த 11 மாதத்தில் ஒவ்வொரு பகுதியை படிச்சிருந்தாலும் 14 கீழ்கணக்கும் புறநானூறும் பேசியிருக்கலாம். முக்கியமாக நீங்கள் தமிழ் பேச முடியலன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற உங்களுடைய புது கல்வி திட்டத்தில் 3வது படிக்கிற குழந்தை 3 மொழி பேச சொல்றீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. அண்ணன் பேசும்போது நியூ கிரேட்டிங் எதுவுமே வரல, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சார். முக்கியமாக வி ஆர் மூவிங் இன்டு ரினியூவபிள் எனர்ஜி, ரொம்ப முக்கியம். அது தமிழ்நாடு இஸ் மூவிங் ரினியூவபிள் எனர்ஜி. அதனால தான் சஸ்டைனபிள் குளோபல் டெவலப்மெண்ட் SDG-ல தமிழ்நாடு has got 100%. அடுத்து லாஸ்டா ஒண்ணே தான் மீலாது நபி போயிட்டு இவங்க வாழ்த்து சொல்றாங்க. ரொம்ப அபாண்டமான குற்றச்சாட்டு சொன்னார். துணை முதல்வர்கள் வந்து கிராஸ் பொருட்டு கிறிஸ்மஸ்க்கு விழாக்கு போகணும்னு சொன்னார். அப்படிலாம் யாருமே பண்ணலை. அந்த மாதிரி பண்ணுறது கம்யூனல் கிடையாது. ஆனால் உங்கள் ஹோலி நடத்தும் போது மசூதியை மூடி வைத்து விட்டு ஹோலி நடத்துவதும், இஸ்லாமியர்கள் பார்த்தால் தொப்பி வைத்தால் தாடி வைத்தால் அடித்து கொள்வதும், மாட்டுக்கறி வைத்தால் அடித்து கொள்வதும், கிறிஸ்மஸ் விழாக்குள்ள அடித்து கொள்வதும் தான் கம்யூனல். இது அதுதான் முக்கியம், அதுதான் பார்க்கணும். ஒரே ஒரு இது முருகமாறன் அவர்கள் வந்து ஜோசியம் பார்த்தாங்க, ஆட்சி பற்றி ஜோசியம் பார்த்து சொன்னார். உங்களுடைய எடப்பாடி அவர்கள் தான் 3 அமாவாசை பத்தி இப்ப பேசினார். நாங்க யாருமே ஜோசியம் பார்க்கல, அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. நன்றி சபி. சுருக்கமா 10 செகண்ட் சீக்கிரம். 10 செகண்ட். திமுக ஆட்சி கால முடிய இன்னும் 3 அமாவாசை தான் டைம் இல்ல. ஓகே சார், இவங்க வந்து நிறைய ஆட்சி முடிய இன்னும் 3 அமாவாசை தான் இருக்கு. நாங்க சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுத்தோம், தமிழுக்கு பணம் கொடுத்தோம். இவங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் வச்சிருக்காங்க.
அனைத்து சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸும் காங்கிரஸ் தொடங்கினது தான். இவங்க தமிழ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு எவ்வளவு யூனிவர்சிட்டி கொடுக்கணுமோ அந்த பணம் தான் அங்க போகுது. சமஸ்கிருத நன்றி. அதுதான் டைம் இல்ல. அதுதான் புது debate பத்து செகண்ட்ல. நேற்று அமித்ஷா புதுக்கோட்டையில தேசிய கூட்டணி அரசு அமையும் சொல்லியிருக்கிறாரு. சொல்லவே இல்லை. ஆனால் சொல்லலை. இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் முருகுமாறன் கூட்டணி அரசு முருகுமாரனுடைய வீரபாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில்